இப்போ பார்த்தோன்னா கோர்ட்டில் வந்து பயங்கர காரசாரமாக நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து பார்த்தோம்னா விஜயும் நம்ம குமரன் எல்லாருமே ரோட்டில் அந்த பசுபதியை விரட்டிட்டு போனது தான் இந்த மாதிரி வக்கீல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த போட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஓவர் அட்டகாசம் பண்ணியிருக்கீங்க, ரவுடிசம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா பாட்டி எல்லோரும் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா விஜய்க்கு தண்டனை கொடுக்குறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து காவேரி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவோட வராங்க. வெண்ணிலா எல்லா உண்மையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வாயாலே. அதுக்கு உடனே அவர் சொல்கிறார் இல்லை பொய் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அந்த எதிர்ப்பு வக்கீல் வந்து இல்லை எல்லாத்துக்கும் ஆதார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம விஜய் வெளியில் வந்துடுறாரு. விஜய் வெளியில் வந்தானே காவேரியும் விஜயும் செம்மையாக ரொமான்ஸாக அழுகிறது என்னவோ பாசத்தை கொட்டுறது என்னவோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம காவேரி மனசுக்குள்ளே வெண்ணிலாட்ட நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்ததை நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெண்ணிலா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னோட வயிற்றில் குழந்த வளருது, நான் என்னை வந்து குறுக்க வரமாட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டு 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.